சாதகங்களை இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒளி தியானம், ஜோதி தியானம், லைட் மெடிடேஷன். நாம் அந்த நாள் முழுவதும் பலவிதமான ஏற்றத்தாழ்வுகளோடு இந்த நாளை நாம் முடிக்கிறோம். இந்த நாளை நாம் எப்படி முடிக்கிறோமோ அதுதான் நம்முடைய அடுத்த நாள் விடியலை நிர்ணயிக்கும். நாம் மன அமைதியோடு ஒரு அன்பான உணர்வு நிலையோடு ஆனந்த நிலைப்பாட்டோடு இந்த நாளை முடிக்கிறோம் அப்படின்னா அடுத்த நாளும் அடுத்த நாள் விடியலும் இந்த உணர்வு நிலையிலேயே ஒருவித நேர்மறை அதிர்வுகளோடையே இருக்கும். அதே நாம ஒரு சலனத்தோடு ஒரு விதமான எதிர்மறை நிலைப்பாட்டோடு கவலைகளோடு அல்லது சோர்வாக இருக்கு தூங்கினா போதும் அப்படிங்கிற நிலைப்பாட்டோடு இருந்தோம் அப்படின்னா அடுத்த நாளும் நமக்கு அதே மாதிரியான உணர்வு நிலை தான் இருக்கும். நம் நாளை நிர்ணயிப்பது இந்த நொடி பொழுது எப்படி நாம் வாழ்கிறோம், எப்படி இருக்கோங்கிறது தான். ஸோ அன்பானவர்களே, தினமும் இரவு உறங்குவதற்கு முன்பு ஒரு 10 நிமிடம் நாம் இந்த ஒளி தியானம் செய்கிறோம் அப்படின்னா அந்த நாள் முழுவதும் ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வுகளாக இருக்கட்டும் அல்லது அடுத்த நாளின் விடியற் பொழுதாக இருக்கட்டும் நமக்கு அற்புதமானதாக அமையும். இந்த ஒளி தியானத்தினால நமக்கு எமோஷனல் ஸ்டெபிலிட்டி, ஃபிசிக்கல் ஸ்டெபிலிட்டி, மென்டல் ஸ்டெபிலிட்டி இது எல்லாமே ஏற்படும். வயதான காலங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய ஞாபக மறதியை நம்ம தடுத்துக்கலாம். நம் நரம்புகளையும் நரம்பு மண்டலத்தையும் உறுதிப்படுத்தலாம். நம்மளுடைய நரம்பு செல்கள் அழிந்து கொண்டு வருவதை நாம் முடிந்த அளவுக்கு தவிர்க்கலாம். அதே நேரத்தில் இந்த ஒளி தியானம் செய்வதனால் நம்ம ஒட்டுமொத்த உடலையுமே நாம் புதுப்பித்து கொள்ளலாம். அப்படி ஒரு அற்புதமான ஒரு நிலைப்பாடு. நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை உணர்வுகள், நெகட்டிவ் எனர்ஜி, இதை இந்த ஒளி தியானத்தின் மூலமாக போக்கிக்கலாம். இது மூலமாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான அசௌகரியங்களாக இருக்கட்டும், ஏற்றத்தாழ்வுகளாக இருக்கட்டும், மன சஞ்சலம், கவலை, துக்கம் எதுவாக இருந்தாலுமே நமக்குள்ள ஒரு பெருத்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு இந்த ஒளி தியானம் உதவி செய்யும். சாதகர்களே, நாம் இதை ஒரு சங்கல்பமாக ஏற்றுக்கொண்டு தினமும் இரவு உறங்குவதற்கு முன்பு இந்த ஒளி தியானம் செய்யும் பொழுது நாம் மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருப்பவர்களையும் நாம் ஒரு நல்ல ஒரு அதிர்வலைகளுக்குள் கொண்டு வரலாம். எல்லாரையுமே அந்த அற்புதமான ஆனந்தமான உணர்வு நிலைக்கு கொண்டு செல்வதற்கு முதலில் நாம் இந்த பயிற்சியை மேற்கொள்ளுவோம். நன்றி.